அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த எக்ஸாமினேஷனையுமே ஈஸியாக எழுதி கிளியர் பண்ண முடியும். இந்த எக்ஸாமினேஷனோட சிலபஸும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனோட சிலபஸும் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சிலேருந்து வெளியிட்டிருக்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. இபிஎஃப்ஓ சார்ந்த ரெக்ரூட்மெண்ட். நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய பிளேஸ் இபிஎஃப்ஓ கடையில் தான் இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இல்லைனா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இஓ ஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் நம்மளுக்கு இப்போது ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்கிறவங்களுக்கும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு பர்டிகுலராக நம்மளோட ஸ்டேட்டில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுனால ஒரு ரீஜனுக்கும் நம்மளுக்கு ஒரு வேக்கன்சி இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு 156 வேக்கன்சிஸ் இருக்குது. நீங்கள் வேறு ஸ்டேட்டில் அப்பியர் ஆகிறதுனா அந்த ஸ்டேட்டுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படிங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் நம்மளுக்கு 29/7/2025, அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதியே நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 18/8/2025, ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரையே நம்மளுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போவும் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இருக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிடையாது. நம்ம கைப்பட எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அது ஓஎம்ஆர் பேஸ்டாக அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக இருக்காது. பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இருக்கும். அப்போது டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். அதாவது எம்சிக்யூஸ் பேஸ்டாக தான் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். அதையுமே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு காமன் ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம், அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். நம்ம எடுக்கிற மார்க்கின் அடிப்படையில் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதன்படி நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதுதான் இந்த இபிஎஃப்ஓ ரெக்ரூட்மெண்ட்டோட ஸ்கீம். ஸோ இதில் என்ன ஏஜ் லிமிட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு தான். மற்ற கேட்டகரிஸில் இருக்கோம் அப்படின்னா அந்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ அப்படிங்கிறத அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மினிமமாக பார்த்தீங்கன்னா இஓ ஏஓ போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு எனி டிகிரி மட்டும்தான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஒரு டிகிரி கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இபிஎஃப்ஓலேயே நம்மளுக்கு 2 போஸ்ட்டு குவாலிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் 2ஆவதாக கொடுத்துருக்குற போஸ்ட்டில் தான் டிசைரபிளில் நம்மளுக்கு லேபர் லா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் இருக்கும். ஆனால் அதில் இஓ ஏஓ போஸ்ட்டுக்கு எனி டிகிரி மட்டும் இருந்தாலே போதும். அதுக்கு மட்டுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது எனி டிகிரி முடிச்சிருக்க எல்லாருக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு விமென்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் உமனாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சியை ஒத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிலபஸ்லேருந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதே மாதிரியே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்காது. பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் இருக்கும். எம்சிக்யூஸாக தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக எக்ஸாமினேஷன் ஸ்கீம்லேருந்து எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது. சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்களும் அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த சப்ஜெக்டை சொல்ல வராங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் பற்றி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எக்கனாமி சார்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும்னு கொடுத்துருந்துருப்பாங்க. அப்புறம் பாலிட்டி ரிலேட்டடாக கான்ஸ்டிடியூஷன்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் இருக்கும். அப்புறமா அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ குரூப் 2க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளோட சிலபஸில் இருக்கிறதுனால அதுவும் நம்ம சேர்த்து தான் படிச்சுட்டு இருந்திருப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப அதுக்கு ரெடியாகிறவங்க இதையுமே அடிஷ்னலாக படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ சயின்ஸ் கூடயே சேர்ந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிற ஒன்று தான்.
அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மேக்ஸ் அண்ட் ரீசனிங். எந்த எக்ஸாமினேஷன் இருந்தாலுமே ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டில் மெயின் ரோல் ப்ளே பண்ண போகிறது நம்மளுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்காக தான் இருக்கும். ஃபைனலாக கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவராலாக எல்லா சப்ஜெக்டில் இருந்துமே கரண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே EPFO ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க படிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் பெக்யூலியராக இந்த எக்ஸாமினேஷனுக்குன்னு அவங்க சிலபஸில் ஒரு சிலர் சேர்த்துருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளால் ஒரு ஒர்க் பிளேஸில் இங்கிலீஷில் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதா, நம்மளால் வந்து ஃபார்மலாக ரன் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிக் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இல்லையா, அதனால நம்மளுக்கு அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸுமே சேர்த்துருக்காங்க. அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங், இன்சூரன்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டும், இண்டஸ்ட்ரியல் இன்சூரன்ஸ், லேபர் லாஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூடயே இன்னொரு போஸ்ட்டும் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து லேபர் லா அப்படி குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்களுக்கு டிசேபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரே சிலபஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறதுனால இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து சிலபஸில் மொத்தமாக ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாய்ஸில் விட்டாலும் நம்ம படித்த கொஷின்ஸை மட்டும் நம்ம நல்லபடியாக அட்டன் பண்ணாலே இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதான் கருத்து. அதுக்காக இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக ஒமிட் பண்ணிடணும் அப்படிங்கிறது கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கும் போதில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட மற்ற ஸ்டேட்ஸ் கிட்ட நம்ம காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஒர்க் பிளேஸில் நம்ம வந்து பீஸாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம வந்து ஃபார்மலாக லேர்ன் பண்ணிக்கலாம். அக்கௌண்டன்சி, ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக இது ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த எக்ஸாமினேஷனுக்காக பெக்யூலியராக இதை இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க காமர்ஸ் மேஜர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணலை இல்லையா. அதனால் இதில் நம்ம பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த முக்கியமான இந்த சிலபஸ் பார்ட், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா படித்து எழுதணும்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. நம்ம சரியாக எத்தனை கொஷின் போடணும் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. இப்போ நம்ம படிக்கிறத தெளிவாக படித்து அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்மளோட மார்க்ஸ் வந்து டாப்பில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி நம்ம படிக்கிற சிலபஸ். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ் எல்லாமே EPFO ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற சிலபஸ் டாபிக்ஸ். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமினேஷனோட ஓவரால் சிலபஸ். இதிலிருந்து தான் நம்மளுக்கு MCQ பேஸில் கொஷின்ஸ் வந்து செட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் upsconline.nic.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வாசிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறத வச்சு என்னென்ன எக்ஸாமினேஷன் எழுத முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த எக்ஸாமினேஷனுமே அப்பியர் ஆகி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஏதாவது ஒன்றில் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து உடஞ்சி போய் உட்காந்துட மாட்டோம். அதுக்காக தான் இதை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இதை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு ரெக்ரூட்மெண்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.